அல்லேலூயா. சாதாரணமாக கர்த்தர் தாவீதை ராஜாவாக்கல. அல்லேலூயா. தாவீது ஆடுகள் முன்பாக ஒரு ஆடை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் தாவீதை அந்த காட்டு பகுதியிலே அவர் உருவாக்கினார். அல்லேலூயா. மோசே ராஜாவாக்கு முன்பாக மோசே உருவாக்கினார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் உயர்ந்ததுக்கு பின்பாக பார்க்கும்போது அவள் உருவாக்கப்படாம யாரும் மேலே வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. எனவே நாம் காத்திருக்கிற இந்த நேரங்கள் கூட கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கார். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்துக்காக, பெரிய ஒரு லட்சியத்துக்காக, பெரிய அந்த திட்டத்தின் காலத்துக்காகத்தான் சில நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. எனவே அந்த தேவன் தொடர்ந்து பாடப்படும். ஹல்லேலூயா. அப்படி எழுமின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. எனக்கு அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். மால் கூடாதது எதுவும் இல்லை, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பு நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுவீங்களா? எனக்காக செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பு நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே இந்த பயம் எல்லாம் மாறிடுச்சு. அதுவரையும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதோ, நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோமோ, நம்முடைய காலங்கள் எப்படி முடிய போதோ, நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பயந்த நேரங்கள் அநேகம் உண்டு. ஆனால் என்னைக்கு ஆண்டவர் என் உள்ளத்தில் வந்தாரோ அன்னையிலிருந்து இன்று வரை எதை குறித்தும் பயமே இல்லை. ஏனென்றால் ஏசப்பா இருக்காரு. அவருடைய சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால என் பிள்ளைகளையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, என்னையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, என் குடும்பத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அதனால என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இது ஏசப்பா இப்படி செஞ்சுட்டீங்களே அப்படி செஞ்சுட்டீங்களே நான் ஒரு நாள் அவரை குறை சொல்றதே இல்லை. ஏன்னா நான் சொல்றதெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் என் வாழ்வில் இதுவரை அனுமதித்ததெல்லாம் என்னை நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் ஆண்டவர் கை குறுகவே இல்லை. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற நிச்சயமாய் வருவார்.
உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் என்னை நடத்திடும் பாதைகளும் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு. அனுமதித்ததெல்லாம் என்னை நடத்திடும். தப்பு நீர் இருக்க பயமே இல்லை. சொல்லுங்க, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பு நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஏசப்பானால முடியாது ஒண்ணுமே இல்லைன்னு என்னைக்கு தெரிஞ்சுச்சோ அங்க முடியாத பிரச்சனை நாம் பிழைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் தீமைக்கு எதுவானதெல்லாம் நன்மையாய் மாற்றுவார். எனவே இன்னைக்கு தீமையா இருப்பது நாளைக்கு நன்மையாய் மாறும். யோசேப்பை குழியில போட்டதுனாலதான் கர்த்தர் அந்த யோசேப்பை கர்த்தர் அநேக சகோதரர் நடுவில் அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார். எனவே என்னால் உங்களை குழியில போட்டாலும் சிறைச்சாலையில போட்டாலும் எத்தனை பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா என் பிள்ளைங்க வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அப்படி எதுவும் நடந்தால் கர்த்தருடைய சித்தம் இதுல இருக்கு. ஏதோ ஒரு திட்டத்தோட கர்த்தர் நம்மை வச்சிருக்காச்சு என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்வோமானால் இன்னும் அவருக்காக வாழ போறோம், இன்னும் அவருக்காக ஓட போறோம். இந்த ஓட்டத்தில் நாம் சோர்வு வராம இருக்குமானா, இந்த ஓட்டத்தில் நாம் சோர்ந்து போகாம நாம் பின்வாங்கி போகாம இருக்கணும்னா இந்த நாள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அந்த ஈப்தில் வந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் செஞ்ச நன்மை நினைக்காம ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவங்க எகிப்தை தான் நினைச்சாங்க. நீங்க ஒருவேளை நீங்க இன்னைக்கு இருக்கிற நல்ல ஆண்டரை ருசிக்காம பழைய வாழ்க்கை நினைச்சு வேதனைப்பட்டிருக்கலாம். ஓ, அன்னைக்கு நான் அப்படி ஊழியம் பண்ணனே, ஐயோ அன்னைக்கு நான் அப்படி வாழ்ந்தேனே, ஐயோ அப்படியெல்லாம் தேவனுக்காய் ஓடனே, இன்னைக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி ஒரு கட்டப்பட்ட நிலைமையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அனுமதித்தெல்லாம் நன்மைக்குத்தான், நம்மை நடத்திடும் பாதைகளுக்கு கூட நன்மைக்குத்தான். கர்த்தர் எல்லாவற்றிலும் நன்மை வைத்திருக்கார். ஒரு காலத்துல ஓடுவோம், ஒரு காலத்துல உட்கார்ந்து அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் ஜெபிக்க போறோம். ஒரு காலத்துல துதிக்கிறோம், ஒரு காலத்துல துதிக்கக்கூடிய ஜனங்களை எழுப்ப போறோம். ஒரு காலத்துல நம்ம ஓடி ஓடி ஊழியம் பண்றோம், இனி உட்கார்ந்து அநேகரை உருவாக்க போறோம், அநேக ஊழியர்களை உருவாக்க போறோம். ஏனென்றால் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற தேவன் மிக பெரியவர் என்பது எனக்கு தெரிந்ததுனால எனக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, சோர்வு இல்லை, வியாதி இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல நீ சொல்லுவீங்களா? ஆண்டவரே, யாராவது வேலை அசைவானக்க நன்றி சொல்றோம் அப்பா. நீங்க